உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாத ராசி பலன்கள் 2025. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம எந்த ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பார்க்க போனாங்க, அதிர்ஷ்ட தரும் ஆடி மாதம் ராசி பலன்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 பார்த்தீங்களா, அதில் காலபுருஷ தத்துவம் 12 வீடுகளில் 5வது வரக வீடு சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் இப்படி பார்க்கிறோம். ஆடி மாதத்தை போகும்போது அதிர்ஷ்ட தரும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் உங்களுக்கான ராசி பலன் என்ன மற்றும் பரிகாரம் என்ன, அதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். கிரகங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல்ல எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்து வச்சுருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. ஜோதிட சமர்ப்பட கேள்விகள் இல்லை இலவசமாக ஜாதகம் பார்க்கணும், இல்லை உங்களுக்கு கேள்வி தான் இருந்தாக்கா உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் மற்றும் ஊர், பிறந்த தேதி, பிறந்த மாவட்டத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறத நம்முடைய கருத்துக்களை கேளுங்க. உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உடனுக்குடன் பதில் தரப்படுங்க. இப்போ கிரகங்களை பார்க்க இருக்கிறோம். கிரகங்களை பொறுத்தபோது சிம்ம ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இதிலேயே நம்ம பலன்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த பார்க்கும்போது பொதுவான பலன்கள் பொறுத்த பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டம சனி வளம் வந்துட்டு இருக்காங்க. இந்த அஷ்டம சனியினால் அவதிப்படக்கூடியவர்கள், நேரத்துக்கு தூக்கம் இருக்காது, சாப்பாடு உணவு இருக்காது, டென்ஷன், வீண் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாம் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்த்துட்ருக்கோம். இது ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய ராசியிலே செவ்வாயும் கேது இருக்கிறாருங்க. இந்த ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறதால கேது என்ன பண்ணுவார், உடல் ரீதியாக உடலில் சோர்வு, உடலில் வீண் பிரச்சனைகள், வீண் சஞ்சலங்கள்லாம் மனதில் ஏற்பட்டு நீங்களுடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் நமக்கு இருக்குதுங்க. கலஸ்தர ஸ்தானத்தில் சனி வக்கரமாகும் பொழுது ராகு கூட சேர்ந்துருக்கிறாருங்க. அப்போ உடன் பிறந்தவர்களுக்கு திருமண யோகம், உங்களுக்கு திருமண யோகம், இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. தெளிவான ஒரு முடிவெடுத்து பண்ணுங்க. அஷ்டமஸ்தானத்தில் சந்திரங்க, 8ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதால் தாய் வழி உடல் பிரச்சனைகள், தாயாருக்கு செலவு பண்ணுறது, மருத்துவ செலவுகள் ஏற்பக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குதுங்க. பாகிஸ்தானத்தில் செவ்வாய்ங்க, இப்போ நம்ம 9ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்க இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணும், கண் எரிச்சு, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான ஒரு அதாவது யோசனை உள்ளவங்களுக்கு அப்போ பார்க்கக்கூடியது. உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய தவப்பான வழிகளும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், இப்போ 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. லாபஸ்தானத்தில் குரு, இப்போ 11ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வராருங்க. லாபஸ்தானம் என்பது குருவுடைய பார்வை இருக்குதுங்க. அப்போ எல்லா வகையிலும் உங்களுக்கு டபுள் இன்கம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். அயன சேன போக ஸ்தானத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையில் கிரகம் இருக்குதுங்க. கிரக நிலையை மாற்றம் பார்க்குறோம். இப்போ அயனசேன போகும்போது 12ஆம் இடத்துல சூரியன் இருப்பதால் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் சற்று உடல் உங்களுடைய இப்போ தவப்பான வழியில் கொஞ்சம் பார்த்து வச்சிங்க. கிரக மாற்றங்கள் 17/7/2025 அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 26/7/2025 அன்று சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 29/7/2025 அன்று செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற இருக்கிறாருங்க. 3/8/2025 அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசேன போகமான நம்முடைய 12ஆம் இடத்திற்கு மாற இருக்கிறார். பலன்கள் என்ன, தனது அதிகார துறனையால் மற்றவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்வது போல் செயல்பட்டாலும் இறுதியில் நீங்கள் நினைத்ததையே செய்யும் குணமுடைய சிம்மராசினியர்களே, இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகமாக இருக்குங்க. தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு சாகமாக முடிய இருக்குதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நடக்கின்ற பலன்கள் என்ன, அப்போ தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய இருக்குதுங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையுடைய நன்மதிப்பை பெற போகிறீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து மேல் அதிகாரிடம் பாராட்டுகள் கிடைக்க பெற போகிறீங்க. உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருக்க போகிறாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் நடக்க இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நன்மை ஏற்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியுடன் காணப்பட போகிறீங்க. பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தர இருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்தே தீர இருக்குதுங்க. பெண்களுக்கு, அதாவது சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு பலன்கள் என்ன,
பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடிய இருக்குதுங்க. பணவரத்து அதிகரிக்க இருக்குதுங்க. கலைத்துறையினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது? ஒப்பந்தங்கள் எடுப்பதில் கவனம் தேவை. லாபம் உண்டாக இருக்குதுங்க. கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு மறைய இருக்குதுங்க. கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கல்களை தவிர்க்கலாம். சின்ன சின்ன செலவுகளை சந்திக்க நேரிடும். உழைப்பிற்கான ஊதியம் சற்று குறைவாக கிடைக்க இருக்குதுங்க. அதனால் மனதைரியத்தால் வெற்றியும் காண போறீங்க. அரசியல் துறையினருக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடி தரும் மனம் இருக்குதுங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். சிலருக்கு நெடு நாளைய ஆசைகள் நிறைவேற இருக்குதுங்க. லட்சியங்கள் கைகூடும். மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க இருக்குதுங்க. நிதானம் தேவைங்க. மாணவர்களுக்கு எப்படி போகிறது? இந்த மாணவர்களுக்கு இப்போ பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண போகிறீங்க. பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டும் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. டிஎன்பிசி போன்ற போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் வேலைவாய்ப்பில் அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ சிம்ம ராசியில் பிறந்த முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மக நட்சத்திரம். மகத்தில் பிறந்த ஜெகத்தை ஆளக்கூடியவர்கள். மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் நடக்க இருக்கின்ற பலங்கள் என்ன? நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்பட்டால் கூட ஏதோ உடலில் உபாதைகள் வந்து நீங்கள் இருக்குதுங்க. சற்று கோபத்தை குறைப்பது நல்லது. நன்கு ஆலோசித்த பிறகு பேசவும். தேவையில்லாமல் பேச்சு மூலம் கவனம் தேவைங்க. பேச்சு தேவையில்லாமல் விட்டுட்டு மாட்டிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உற்றார் உறவினர்கள் உங்கள் உறுதியாக இருக்க போகிறாங்க. நண்பர் மூலம் நல்ல மதிப்பும் மரியாதை கிடைக்க இருக்குதுங்க. உடைய வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை காத்து கொண்டு வந்த காலகட்டம் திருமணம் அமையத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அடுத்த நட்சத்திரம் என்று சொல்வது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம ஒன்று செய்வோம், அதுவும் நடந்து கொண்டு இருக்கோம். ஏதோ போகிற வழியில் போயிட்டு கூடிய பூர நட்சத்திரக்காரர்கள் இதுக்கப்புறம் நம்முடைய பாதையை செலக்ட் பண்ணி இதுக்கப்புறம் ஓட போகிறீங்க. நாம் என்ன செய்ய வேண்டும், எதை நோக்கி போக வேண்டும் என்பது ஒரு திட்டமிட்டு செய்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்கள் உடல் உபாதைகள் நீங்கி உங்களுக்கு சுறுசுறுப்பாக காண போகிறீங்க. எல்லோரிடத்தையும் நல்ல மதிப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. திருமண வாழ்க்கையாக ஏற்பாடு கொண்டு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மனைவியார் நல்ல ஒரு வரங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறாங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டு போய் இந்த காலகட்டம் மழை சத்தம் கேட்க இருக்குதுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் உட்காருங்க. அடுத்தது புத்திர பாக்கியத்துக்கு இருக்கிறது குதிரை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்தது சிம்ம ராசியில் கடைசி ஒரு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் அதிகமாக மற்ற ஓடி தன்னுடைய வாழ்க்கையை விட்டுருவீங்க. உங்களுக்காக வாழ பாருங்கள். உங்களுக்காக நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்து உங்களுடைய வேலை வெளிநாடுகளுக்கு முயற்சி செய்வது இந்த காலகட்டம். வெளிநாட்டில் வேலை கைப்பற்றி மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அடுத்தது உங்களுடைய நேர்களை சிம்மராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் வீடியோ கேட்டிங்களா உங்களுக்கு பரிகாரம் பாருங்கள். பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுகமாக முடிய இருக்குதுங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்பட்டிருக்குதுங்க. அதிர்ஷ்ட தினங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 6, 7. அதிர்ஷ்ட கிழமைகள் சூரியன், சுக்கிரன். சந்திராஷ்ட தினங்கள் ஜூலை 17, ஆகஸ்ட் 12, 13, 14 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குதுங்க. நினைவுகளை இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ கேட்டு நன்றிங்க. அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருப்பது உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கங்க.